அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பின ஒன்லைன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் நம்பர் 17 to 26. டேட் வந்து 18/11/2025. ஒன்லைன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 திருக்குறள் பார்ப்போம். அதிகாரம் வந்து காலமறிதல். முதல் திருக்குறள், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. பகல் பொழுதில் தன்னை விட வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அதுபோல் பகை வெல்ல கருதும் வேந்தன் ஏற்ற காலமறிந்து செயல்பட வேண்டும். இதில் கூகைனா கோட்டான் என்று பொருள், இகல் என்றால் பகை என்று பொருள். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. அடுத்ததா, பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். திரு என்று சொன்னால் செல்வம் என்று பொருள், தீராமை என்று சொன்னால் நீங்காமை என்று பொருள். பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. அடுத்து, அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யின். தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எதுவும் இல்லை, எவையும் இல்லை. அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யின். அடுத்ததா ஒன்லைன்ஸுக்குள்ளே போகலாம். உரைவீச்சு, புரட்சி முழக்கம் உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் சாலை இளந்திரியன்னு சொல்லுவாங்க. புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர், மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் யார்? அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்று போற்றப்படக்கூடியவர். ஆலாப்பனை அப்படி என்பது அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு படைப்பு. ஆசுக்கவி என்று சொன்னால் காலமேக புலவர், மதுரகவி என்று சொன்னால் ஒட்டக்கூத்தர், சித்திரக்கவி என்று சொன்னால் திருநாவுக்கரசர், வித்தாரகவி என்று சொன்னால் நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லுவாங்க. காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன். ஒட்டக்கூத்தர் எழுதிய புகழ்பெற்ற நூல் ஒட்டக்கூத்தர். ஒட்டம் என்று சொன்னால் பந்தயம் என்று பொருள். பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் பலப்பட்டடை சொக்கநாத புலவரால் போற்றப்பட்டிருப்பார். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். அதே கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஆகிய ஜெயங்கொண்டார் எழுதிய அந்த நூலை தென்தமிழ் தெய்வபரணி என்று போற்றியவர் ஒட்டக்கூத்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. சித்திரக்கவி என்று சொன்னால் திருநாவுக்கரசர்னு சொன்னேன். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் அப்பர்னு சொல்ல முடியாது, மருள் நீக்கியார். திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார்னு சொல்லுவாங்க, அப்பர்னு சொல்லுவாங்க, வாகீசர்னு சொல்லுவாங்க, இதுவெல்லாம் சொல்லுவாங்க அவரை. வித்தாரக்கவி எழுதியது, அதாவது வித்தாரக்கவி என்று போற்றப்படக்கூடியவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த நம்பியாண்டார் நம்பி 12 திருமுறைகளை தொகுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சிசு செல்லப்பா எழுதிய முதல் நாவல் வாடிவாசல். எழுத்து என்ற அந்த இதழும் மணிக்கொடி என்ற இதழும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்த எழுத்து ப்ளஸ் மணிக்கொடி இந்த இதழ்களில் நிறைய புதுக்கவிதைகள் வந்து பின்னால் எழுதப்பட்டது, அதனால் அது ரொம்ப ஃபேமஸ். எழுத்து இதழில் புதுக்கவிதை எழுதியவர்கள் வந்து சிசு செல்லப்பா, சிவராமு, சீமணி, எஸ் வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுக்கவிதையின் பிதாமகன் அப்படின்னு சொன்னால் அது பிச்சமூர்த்தி தான். புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார். ஏன்னா புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் அவர் தான், புதுக்கவிதையின் முன்னோடி அவர் தான். புதுக்கவிதையின் தந்தை பிதாமகன் என்றெல்லாம் கேட்டால் நான் பிச்சமூர்த்தின்னு போடணும். பாரதிக்கு பின் புதுக்கவிதையில் திருப்பம் விளைவித்தவர் யாருன்னு கேட்பாங்க, அது வந்து நான் பிச்சமூர்த்தி தான். நான் பிச்சமூர்த்தி. மன்னர்களை மட்டுமே மகிழ்த்து வந்த அந்த கவிதை மரபை மாற்றி பாமர மக்களை நோக்கி கவிதையை மாற்றி அமைத்த பெருமைக்குரியவர் பாரதியார். அதனால் பாரதியார் தான் வந்து புதுக்கவிதையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார். அடுத்ததாக பாரதிக்கு பின்னாடி புதுக்கவிதையில் பெரிய திருப்பத்தை விளைவித்தவரே நான் பிச்சமூர்த்தின்னு சொல்லுவாங்க. உருவக கவிஞர் அப்படின்னு சொன்னால் அது நான் காமராசன். அடுத்ததாக மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதியவர்கள் பார்த்து வச்சிங்க. நான் பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம் என்றாலும் முதல் சமய காப்பியம் என்றாலும் அது மணிமேகலை தான். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீத்தலை சாத்தனாரும் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் சமகாலத்தவர்கள். அவங்க வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க 2 பேருமே. சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழில் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி அல்லது நீட்சி தான் மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி. இதன் ஆசிரியர் திருத்தக்கதேவர். இந்த சீவக சிந்தாமணி 9ஆம் நூற்றாண்டில் தோன்றியது என்பது குறிப்பிடத்தக்கது.
சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் எலிவிருத்தம் என்ற நூலை திருத்தக்கதேவர் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தோன்றிய முதல் நாடகம் சமூக நாடகம். தமிழ் தோன்றிய முதல் சமூக நாடகம் டம்பாச்சாரி விலாசம்னு சொல்லுவாங்க. அதன் ஆசிரியர் காசி விஸ்வநாதர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தோன்றிய முதல் செய்யுள் நாடகம் வந்து மனோன்மணியம்னு சொல்லுவாங்க. மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை தான் அதோடைய ஆசிரியர். மனோன்மணியத்தில் தான் தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ் தோன்றிய முதல் நூல் அகத்தியம். அதனை எழுதியவர் அகத்தியர்னு சொல்லுவாங்க. தமிழில் தோன்றிய முதல் நூலே அகத்தியம் தான். அகத்தியருடைய மாணவர்கள் 12 பேர் இருப்பா. அந்த 12 பேரில் ஒருவர் தான் தொல்காப்பியர். அவர் எழுதின நூல் தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சாலை இளந்திரனுடைய புகழ்பெற்ற ஒரு கவிதை இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ். நிற்க நேரமில்லை, சீக்கிரம் செல்லுக நேர்வழியில், அதை செத்தைகள் கூடிய தூர்க்கு முன்னே, நோக்கிய அத்திசை நேர்திசையில் துளி சோம்பலுமின்றி நடையெடு நீ, கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே, மேலிரு கைகள் அவைகள் உண்டே, அங்கு விம்மும் புதர்கள் அறுப்பதற்கே, கண்ணிரண்டு உள்ளன முன்னடக்க, இரு காதுகள் உண்டு துணை வரவே, வெண்களை கீறி வழி சமைக்க, உன்றன் வீர மனம் உண்டு செல்லுகவே. அடுத்ததா, இன்று இளைப்பாறுவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்றிளைப்பாறுக முட்டிடத்தே, தம்பி தேன் வந்து பாயுமுன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே, இங்கே நல்ல செடி இலை பாரிடுமோ, வேதனையாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. இந்த எழுச்சிமிக்க கவிதை எழுதியவர் சாலை இளந்திரையன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை குறித்த கூடுதலான பாயிண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். சாலை இளந்திரையனுடைய பெற்றோருடைய பெயர் ராமையா, அன்னலட்சுமி. திருநெல்வேலி மாவட்டத்தில் சாலை நயினார் பள்ளிவாசல் அப்படின்ற இடத்துல பிறந்தவர். தமிழில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளராகி தமிழ்துறை தலைவரானார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளராகி தமிழ்துறை தலைவரானார். டெல்லியில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றம், டெல்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் யாருன்னு கேட்பாங்க. சாலை இளந்திரையன் தான். சில பேர் வந்து தமிழில் சாலை இளந்திரையன் சிலபஸில் இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய தமிழக வரலாறு, பண்பாடு, மரபு, பழக்க வழக்கங்கள் வருது இல்லையா, அங்கே சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் சாலை இளந்திரையன்லாம் வருவாங்க. அதனால் தமிழுக்கு வருதோ இல்லையோ, இந்த யூனிட் 6ல் இந்த பர்டிகுலர் பர்சன்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. அப்போது டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் விரிவுரையாளராகி தமிழ்துறை தலைவரானார். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், டெல்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம்லாம் தோன்ற காரணமானவர் இவர் தான். 1991 தமிழக அரசுடைய பாவேந்தர் விருது பெற்றிருக்காரு. தமிழுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுடைய முன்னேற்றத்துக்காக, தமிழ் இனத்துடைய முன்னேற்றத்துக்கான படைப்புகளை வழங்கி எழுச்சி ஊட்டியவர். ரொம்ப முக்கியமானதுமா. பாடப்பகுதியில் வந்துள்ள கவிதை, அந்த நிற்க நேரமில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பூத்தது மானடும் அப்படின்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சாலை இளைஞருடைய படைப்புகளான புரட்சி முழக்கமும் உரைவீச்சும் தமிழக அரசுடைய சிறந்த நூலுக்கான பரிசுகளை பெற்றிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. புரட்சி முழக்கம், உரைவீச்சு ரொம்ப முக்கியமானதுமா. ஓகேவா? அப்போது போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த வரிகளை மனதில் நல்லா வைத்து படிக்க வேண்டும். இன்று இளைப்பாறுவோம் என்று இருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்று இளைப்பாறுக முற்றெடுத்தே, தம்பி தேன் வந்து பாயும் முன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே, இங்கே நல்ல செடி இலை பாரிடுமோ, வேதனையாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. Thanks for watching this video.